ஒரு டிக்டாக் யூசர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல வீட்டுல தனியா இருக்கிற ஒரு லேடி குப்பையை கொண்டு போய் வெளியே குப்பை தொட்டில போடுறதுக்காக வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்சான இன்சிடென்ட் நடந்திருக்கு. What do you want? குப்பையை போட்டுட்டு திரும்ப வீட்டுக்குள்ள வர பார்க்க தூரமா பார்க்கிறதுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் நிக்கிறத பாக்குறாங்க. அது யாருன்னு அவங்க கேட்க அந்த உருவம் திடீர்னு அவங்கள அட்டாக் பண்ணுது. இதனால பயந்து போற அந்த லேடி வீட்டுக்குள்ள வந்து கதவை சாத்த வீட்டுக்குள்ளேயும் கண்ணுக்கு தெரியாத அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அட்டாக் பண்ணி அவங்கள தரன்னு இழுத்துட்டு போயிருந்தது. இந்த ஸ்ட்ரேஞ்சான வீடியோ பத்தின உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. What do you want? ஒரு ரெடிட் யூசரும் சின்ன குழந்தையோட அம்மாவுமான ஜெனிஃபர் ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோ அவங்களோட பொண்ணோட பெட்ரூம்ல செட் பண்ணியிருந்த சிசிடிவி கேமராவில் ரெக்கார்ட் ஆனது. இதுல அவங்களோட பொண்ணு நைட்டு 11 மணியை தாண்டியும் தூக்க வராம பெட்டு மேல உட்காந்து ஒரு பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கா. அப்போ பெட்டுக்கு கீழே ஏதோ ஒரு டாய் தன்னால ஆனாகி சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. அது என்னன்னு பாக்குறதுக்காக அந்த சின்ன பொண்ணு போனப்பதான் இந்த கிரீப்பியான இன்சிடென்ட் நடந்தது. Can I play with you? Hey, can you play with me? Boing, boing. Boom, yum, doom, doom. Let's go. பெட்டுக்கு அடியில இருந்து சவுண்ட் வர அது என்ன சவுண்டுன்னு பாக்குறதுக்காக அந்த சின்ன பொண்ணு போறா. அப்போ பெட்டுக்கு கீழே இருந்து அமானுஷ்யமான ஏதோ ஒண்ணு அவளை உள்ள புடிச்சு இழுத்து இருந்தது. இதனால அவ வழியில அலறி துடிக்க ஆரம்பிக்க அவளோட அம்மா வந்து அவளை காப்பாத்திருந்தாங்க. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறமா அந்த ரூம் பக்கமே போக பயப்படுற ஜெனிஃபர் ஒரு நாள் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அந்த ரூமுக்குள்ள போய் பெட்டுக்கு அடியில என்ன இருக்குன்னு பார்க்க ட்ரை பண்றாங்க.
பெட்டுக்கு அடியில அவங்க போனப்போ அங்க இருந்த ஒரு டால் அமானுஷ்யமா தன்னால மூவாக அதை பார்த்து அரண்டு போற அவங்க அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாங்க. மிட்வெஸ்ட் கோஸ்ட் ஹண்டர் யூடியூப் சேனல் இருந்து இயான் 1963ல கட்டப்பட்ட ஒரு அபேண்டன் பாருக்கு எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக நைட் டைம்ல தனியா போயிருந்தாரு. இந்த பிளேஸ் ஆக்டிவா இருந்தப்போ இங்க நடந்த ஒரு மிகப்பெரிய கலவரத்தினால பல பேர் சுடப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த பிளேஸ்ல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே வேற வழி இல்லாம இந்த பிளேஸையே க்ளோஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அதே போல இந்த பிளேஸுக்கு ரீசெண்டா போன பலரும் இப்பவும் கூட அங்க பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆகுதுன்னு அதே போல அமானுஷ்யமான உருவங்கள் அவங்களோட கண்ணுக்கு தென்பட்டுச்சுன்னு சொல்லியிருந்தாங்க. Could you show me what they're talking about? The stories of strange things happening? I'd like to see it for myself. Is there anybody here that could do that for me? Oh! That sound came from over there. Could you make that sound again? Oh, jeez. அவரு அந்த பில்டிங்குள்ள என்டர் ஆனதுல இருந்து யாரோ எதையோ தட்டுற மாதிரியான ஒரு அமானுஷ்யமான சவுண்ட் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. Hello? Oh, holy shit! Oh my god, something just got thrown. What the hell was that? Look at that. What the f*** is that? Oh my god, that's like a spoon. It's on the floor. அங்க இருக்கிற பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால கீழே விழுக ஆரம்பிக்க அரண்டு போறவரு அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி கடைசியா அந்த பில்டிங்கோட பேஸ்மெண்ட்டுக்கு போறாரு. அப்பதான் இந்த பயங்கரமான இன்சிடென்ட் நடந்தது. Hello? Anyone down here? Jesus Christ. Is anyone in here? Oh, I just heard that right in my ear. Oh God, I did not like that. It literally sounded like a man's voice going, yeah. I can hear you over there. I know you're down here. Oh, holy shit. Oh my God, that was a black mass. Okay, I want to get out of here. I want to get out of here. Nobody back here. பேஸ்மெண்ட்ல ஒரு கருப்பு அமானுஷ்ய உருவம் கிராஸ் பண்ணி போறதையும் அடுத்ததா அங்க இருக்கிற பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால மூவ் ஆகிறதையும் பார்த்து அரண்டு போற அவரு அலறி அடிச்சுக்கிட்டு அங்கிருந்து ஓடி வந்திருந்தாரு. டிக்டாக் யூசரான வனேசா ஷேர் பண்ணியிருந்த இந்த வீடியோல கிட்டத்தட்ட 2 மாசங்களுக்கு முன்னாடி அவங்களோட தாத்தா எதிர்பாராத விதமா இறந்து போயிருக்காரு. அதுக்கப்புறமா அவங்க வீட்டுல தொடர்ந்து பல அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கவே எதனால அப்படி நடக்குதுன்னு புரியாம குழம்பி போற அவங்க வீட்டோட ஹால்ல ஒரு சிசிடிவி கேமராவை செட் பண்றாங்க. அதுலதான் நீங்க அடுத்து பார்க்க போற அமானுஷ்யமான சம்பவம் கேப்சர் ஆயிருக்கு. அவங்க வீட்டோட ஹால்ல இருக்கிற ஒரு பெரிய சைஸ் மிரர்ல பாக்குறதுக்கு ஆள் உயரத்துக்கு மெஸ்ட் மாதிரி இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் மூவ் ஆகிற மாதிரி தெரியுது. இதனால அவங்க வீட்டுல இருக்கிற தாத்தாவோட ஆன்மா அந்த கண்ணாடியை தான் மீடியமா யூஸ் பண்ணி அவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுதோன்னு நினைச்சு அந்த கண்ணாடிய ஒரு பெரிய துணியை போட்டு மூடி வைக்கிறாங்க. ஆனா இந்த இன்சிடென்ட் நடந்து ஒரு சில நாள்லயே திரும்பவும் இன்னொரு கிரீப்பியான இன்சிடென்ட் நடக்குது. அதே ஹால்ல பாக்குறதுக்கு கிரே கலர்ல இருக்கிற ஒரு அமானுஷ்யமான உருவம் கிராஸ் பண்ணி போற மாதிரியும் கொஞ்ச நேரத்திலேயே திரும்ப அதே உருவம் தவழ்ந்தபடி வர்ற மாதிரியும் சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜ்ல கேப்சர் ஆயிருந்தது.
இந்த வீடியோல கேப்சர் ஆயிருக்கிற அமானுஷ்யமான உருவங்கள் வனேசாவோட ஃபேமிலி சொல்ற மாதிரி அவங்களோட தாத்தாவோட ஆன்மாவா இல்ல வேற எதுவுமா? உங்க தாட்ஸ் என்னன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ரெக்கார்ட் செய்யப்பட்ட இந்த வீடியோ ஒரு ரியல் கோஸ்ட் வீடியோவா இல்ல பிராங்க் வீடியோவான்னு தெரியல. இதுல ஒருத்தர் ஒரு வீட்டோட மொட்டை மாடியில தனியா தூங்கிட்டு இருக்க. சரியா நைட்டு 12 மணி போல அங்க இருக்கிற பொருட்கள் அமானுஷ்யமா தன்னால மூவ ஆரம்பிக்குது. அடுத்ததா அந்த பிளேஸ்ல ஒரு அமானுஷ்யமான உருவம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்க அதை பார்த்து அரண்டு போற அவரு அங்கேயே மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்காரு. லாஸ்ட் வீடியோவில் கொடுத்த டாஸ்க்குக்கான ஆன்சர் இதுதான். வீடியோவோட 12.4 செகண்ட்ஸ்ல தண்ணிக்குள்ள தெரியுற ரெஃப்ளெக்ஷன்ல ஒரு சின்ன குழந்தையோட அமானுஷ்யமான உருவம் நிக்காது தெரியுது. இந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் கரெக்டா சொன்னது இவங்க தான். உங்களுக்கான இந்த வார டாஸ்க், நீங்க அடுத்து பார்க்க போற பிக்சர்ல ஒரு அனிமல் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன அனிமல்னு கரெக்டா சொல்லுங்க பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய்.